ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த பரிகாரமும் மிக எளிமையான பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து என்னென்னா 12/8/2025 செவ்வாய்க்கிழமை வருது. அங்கஹார சதுர்த்தி இதுக்கு பேர். இந்த அங்கஹார சதுர்த்தி அப்படிங்கிறது சூரிய கிரகணத்துக்கு ஒப்பான நாளுங்க. ஸோ அதனால் இந்த நாளில் வந்து செய்யக்கூடிய பூஜை வந்து பல மடங்கு விசேஷம். மற்ற நாளில் செய்யறதை காட்டிலும் இந்த நாளில் வந்து அங்கஹார சதுர்த்தியில் செய்யக்கூடிய ஒரு பூஜை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது ஏன் அங்கஹார சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து என்னென்னா செவ்வாய்க்கிழமை, ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி தீதியும் ஒன்றாக சேரக்கூடிய நாளுக்கு தான் வந்து அங்கஹார சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நாளில் வந்து என்னென்னா முருகனையும் விநாயகரையும், அதாவது கணபதி வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் ஒன்றாக பண்ணணும். நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் போய் பண்ணினாலும் சரி, அல்லது வீட்டிலேயே பண்ணாலும் சரி, எது உங்களுக்கு வருதோ, அதாவது என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே தாராளமாக பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து வீட்டில் அந்தளவுக்கு வசதி இல்லை, நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கேயும் தாராளமாக பண்ணலாம். இந்த 12/8/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயம்ல முருகனும் கணபதியும் ஒன்றா இருக்கணும். அதாவது விநாயகர் கோவிலாக இருக்கலாம், அங்கே வந்து முருகன் இருப்பார். அதே மாதிரி முருகன் கோவிலாக இருக்கலாம், அங்கே கணபதி இருப்பார். அந்த மாதிரி ஒரு கோவிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணணும். இல்லை வீட்டில் வழிபாடு பண்ணுறதுன்னா என்ன மெத்தட் அப்படின்னா, கணபதி ஃபோட்டோவும் முருகன் ஃபோட்டோவும் பக்கத்தில் வச்சுக்கணும். கணபதிக்கு பிடிச்சது என்ன, அது உங்களுக்கே தெரியும், கொலக்கட்டை. ஸோ நீங்கள் கொலக்கட்டை செய்யணும். மோதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலக்கட்டையை செஞ்சு வச்சுக்கணும். முருகனுக்கு வந்து தேனும் தினைமாவும் கலந்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மந்திரத்தை சொல்லணும், கணபதி மந்திரத்தை சொல்லி ஒரு பூ போடணும். அடுத்தது விநாயகர் இது முருகனுடைய மந்திரத்தை சொல்லி ஒரு பூ போடணும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, உதாரணமாக வந்து ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி ஒரு பூ போட்டிங்கன்னா, விநாயகர் போட்டோக்கு முன்னாடி ஒரு பூ போட்டிங்கன்னா, அடுத்தது ஓம் சரவண பவ நம அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இன்னொரு பூ போடணும், முருகன் ஃபோட்டோக்கு போடணும். இந்த மாதிரி கணபதி மந்திரம் ஒரு டைமு, முருகன் மந்திரம் ஒரு டைமு, இதே மாதிரியே 2 மந்திரத்தையும் 108 டைம் சொல்லணும். இது வந்து என்னென்னா பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே மாதிரி எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரி, முக்கியமாக நீங்கள் நிறைய மெடிசன் சாப்பிட்றீங்க, இல்லை எனக்கு இது மாதிரி சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாரு, நான் உயிர் பிழைப்பேனா மாட்டேனான்னு தெரியல, இந்த வியாதியிலேருந்து எப்போ நான் குணமாவேன்னு தெரியல, இவ்வளோ கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் எப்படி வந்து முன்னுக்கு வர்றது அப்படின்னு உங்களுக்கு கடனாலையும் மன உளைச்சல் இருக்குது, கடனாலேயோ அல்லது வந்து வியாதிகள்னாலேயோ உங்களுக்கு மன உளைச்சல்கள் இருக்குது அப்படின்னா எதுலையாவது ஒன்றை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதை சங்கல்பம் பண்ணிக்கணும், எனக்கு கடன் பிரச்சனையிலேருந்து விடிவு காலம் கொடு பகவானேன்னு வேண்டிக்கணும். அல்லது இந்த வியாதியிலிருந்து என்னை சீக்கிரமாக நிவர்த்தி பண்ணு பகவானே அப்படின்னு, இந்த வியாதி குணமாகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணும். இதை ஒரு கையில் பூவும் அச்சதையும் எடுத்து சங்கல்பம் பண்ணிவிட்டு ஃபோட்டோவில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கணபதி மந்திரம் ஒன்று, முருகனுடைய மந்திரம் ஒன்று, இது மாதிரி மாற்றி 108 டைம் நீங்கள் சொல்லணும். பிரசாதமாக கணபதிக்கு கொழுக்கட்டையும் முருகனுக்கு வந்து தேனும் தினைமாவும் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரே நைட்டில் அடையும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் கட்டாயம் இந்த கடனுக்கு ஒரு சோர்ஸுன்னு உருவாகும். உங்களுக்கு இது வரைக்கும் அந்த எதுவுமே தெரியாமல் இருக்கும், எப்பட்றா அப்படின்னு சொல்லி இந்த கடனை அடைக்கிறதுக்கு எப்படிடா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு தீப்பொறி லைட்டாக ஒரு வத்தி குச்சி பொறுத்துனா அந்த அந்த இருட்டில் வந்து ஒரு ஒளி தெரியும்ல, சின்னதாக ஒரு ஒளி தெரியும் இல்லையா, ஒன்று எல்லாமே கருகும்னு இருக்கும்போது ஒரு சின்ன ஒளி கூட அது பெருசாக தெரியும்ல, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சோர்ஸ் வந்துடும். அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், டக்குன்னு கடனை அடைச்சிடலாம். அது வந்து தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு முன்னேற்றம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதே மாதிரி வியாதிகள் இருந்தாலும் சரிங்க, அந்த வியாதி குணமாகிறதுக்கு நல்ல மருத்துவரோ அல்லது மருந்தோ கிடைக்கும். அதாவது நீங்க சாமி கும்பிட்டோன்னா சினிமாவில் காமிக்கிற மாதிரி டைரக்டாக 2 பேரும் வந்து முருகனும் கணபதியும் வந்து பூரணமாக குணமாயிரன்னு ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சு அந்த மாதிரி வர்றது எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல மருந்தோ அல்லது நல்ல மருத்துவரோ கிடைப்பாங்க, அது மூலிமா நீங்கள் குணமாயிரும், உங்களுக்கு ஒரு சோர்ஸ் மாதிரி வருவாங்க. இந்த ரியாலிட்டி லைஃப்பை நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த வழிபாடு நமக்கு கட்டாயம் பலன் கொடுக்குங்க. இந்த அங்கஹார சதுர்த்தியை மிஸ் பண்ணாமல் இந்த வழிபாடு பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் என்னால் வீட்டில் பண்ண முடியாதுன்னா கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே பணம் கட்டினீங்கன்னா அங்கே வந்து நெய்வேத்தியம்லாம் படைச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அங்கே உட்காந்துட்டு முருகன் சன்னதியில் உட்காந்து முருகனுடைய மந்திரத்தையும் கணபதியுடைய சன்னதியில் உட்காந்து கணபதியுடைய மந்திரத்தையும் சொல்லணும். ஏன்னா 2 பேரும்
ஒன்றா இருக்க மாட்டாங்க. அப்படி ஒன்றா இருந்தால் நீங்கள் முருகன் மந்திரத்தையும் கணபதி மந்திரத்தையும் ஒவ்வொரு வாட்டி சொல்லி மொத்தம் 108 டைம் சொல்லணும். சொல்லிவிட்டு அங்கே வந்து என்னன்னா விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 பேத்துக்குமே தீபம் போடணும். முருகனுக்கும் 2 நெய் தீபம் போடுங்க, கணபதிக்கும் 2 நெய் தீபம் போடுங்க. அங்கே வந்து பிரசாதமாக கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுக்கங்க. அவங்கக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அடுத்த அங்கஹார சதுர்த்திக்குள்ள இது வந்து வருஷத்துக்கு 1 டைமோ 2 டைமோ தான் வரும். இது வந்து சூரிய கிரகணத்துக்கு ஒப்பான நாள்னால அடிக்கடி இது வராது. இது எப்பயாவது தான் வரும். அதனால இந்த நாளை மிஸ் பண்ணாம நீங்க வீட்லயோ அல்லது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களிலே சென்று இந்த வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.